ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நிபி மேன்வாவோட 43வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 42 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஆலிஸை தாண்டி ஒரு 2 வெம்பயருங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு 7வது ஃப்ளோருக்கு போனா அங்கேயுமே ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த 2 வேம்பயருங்களும் கூட்டிட்டு வந்த அந்த ஐஸ் ட்ரோல்ஸை வச்சு ஹீரோ அட்டாக் பண்றப்ப ஹீரோன்ட்டு அதோட பஞ்சில இருந்து தப்பிச்சுட்டு அந்த ஐஸ் ட்ரோல்ஸை அடிச்சு தூக்கி வீசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு வேம்பயர் இருந்துட்டு கேங் ஜின்யூக், உண்மையுமே எப்படி ஒருத்தவங்களோட ரத்தம் வந்துட்டு இவ்வளவு ஸ்வீட்டான ஸ்மெல்ல கொடுக்கும், இன்னுமே உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நிறைய ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப 2 பேரும் கீழே இறங்கி வந்துட்டு போதும் கேங் ஜின்யூக், உன்னை பத்தி டெமானிக் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயத்த அங்க கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஹியூமனா இருந்தாலும் அதை விட நீ ஸ்ட்ராங்காவே இருக்க. என்னோட பேர் தான் லியோடோ பெர்ஷன், நான் வந்துட்டு டெக்காசஸை சேர்ந்தவன் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு என்னோட பேர் ஒஃபீலியா, நானுமே இவன மாதிரி டெக்காசஸ்க்கு தான் அஃபிலியேட் ஆயிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இதெல்லாமே நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, மனுஷங்களை கிட்னாப் பண்றது, ஐஸ் ட்ரோல்ஸ் இன்வால்வ் பண்றது அப்படிங்கிறப்ப ஒஃபீலியா இருந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் வரியா, எங்களை பார்த்து நீ சர்ப்ரைஸ் ஆன மாதிரியே தெரியலையே, நீ சொல்றது கரெக்ட் தான், இது எல்லாமே நாங்க கிரியேட் பண்ணி வச்ச ட்ராப் தான், இங்க நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே ரொம்ப இயற்கைக்கு மாறா இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு ட்ராப் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஆல் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் லேப்ரின்த்ல இருந்து யார் யாரு வெளியே உயிரோட வந்தாங்க அப்படின்னு டெமானிக் ஹியூமன் சொன்னாங்க. அதுல அந்த தெரேசா, அதுக்கப்புறம் அன்னோன் அப்படிங்கிறவன், யூசங் அப்படிங்கிறவன், அதுக்கப்புறம் போர்ட்டர் மாதிரி உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கில்ஃபுல்லா மாறின நீ கேங் ஜென்யூக். கண்டிப்பா அங்க உள்ள இருந்து வெளியே வந்தவங்கன்னா அங்க இருக்கிற ஆலிஸ் வான் அட்ராக்ஷியா அப்படிங்கிறவள தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். அண்ட் கோ இன்சிடென்ட்லி இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கிறது நீதான். ஒருவேளை எதனாலயா இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பெர்ஷன் இருந்துட்டு அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே இருந்து எந்த ஒரு மனுஷனும் உனக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. ஏன்னா அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் இருந்துட்டு இங்க இருக்கிற மனுஷங்க மத்தவங்களை வந்துட்டு கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒஃபீலியா இருந்துட்டு சரி இப்ப நான் கொஸ்டின் கேட்கலாமா, இப்ப அந்த ஆலிஸ் எங்க இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப இந்த பெர்ஷன் இருந்துட்டு நீ வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு வேற சாய்ஸே கிடையாது, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு எல்லாத்தையுமே ஞாபகம் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா போயிட்டு நம்ம ஹீரோக்கு போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு போயிட்டு அவனோட டார்க் ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இருந்துட்டு அவனோட எல்லா அட்டாக்குமே இருந்துட்டு பிளாக் பண்ணிடுறான். ஒஃபீலியா இருந்துட்டு பெர்ஷன் அவனை நீ கொன்றக்கூடாது, நமக்கு அவன் உயிரோட தேவை அப்படிங்கிறப்ப பெர்ஷன் இருந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் ஒஃபீலியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எனக்கு நல்லா தெரியும் தான், பட் இந்த ஹியூமன் நான் நினைச்சதை விட ரொம்ப பெட்டரா இருக்கான் அப்படின்னா இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளட் ஜெட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு பிளட்டை வச்சு நம்ம ஹீரோவோட கண்களை வந்துட்டு 30 செகண்டுக்கு அவன் பிளாக் பண்ணி வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ சுத்தி இன்னும் நிறைய பிளட் இருந்துட்டு வர வச்சு பிளட் ஹார்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் துளிகள் எல்லாத்தையுமே முள்ளா மாத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஆனா ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வேம்பையரோட ரத்தத்தை சமாளிச்சதை பார்த்திருப்போம், அவனோட எலிமெண்ட் ஆஃப் ஃபயரை வச்சு ஈஸியாவே. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிட்டு சாரி இதெல்லாம் என் மேல ஒர்க் ஆகாது அப்படிங்கிறப்போ ஃபீலியர் மனுஷனா இருந்தாலும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அதுவும் நாங்க கேள்விப்பட்டதை விட பெர்ஷன் கிட்ட இருந்து இவன் தோக்குற மாதிரியே தெரியலையே, அப்ப கண்டிப்பா இவன் தான் ஆலிஸ் எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு நினைக்க அந்த பெர்ஷன் இருந்துட்டு ஒரு டிராப்ல மாட்டின எலியா இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவா சண்டை போடுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டிராப்ல மாட்டவனா, சரி விடு எனக்கு நீங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எல்லாம் சொல்லிருக்கீங்க, அதனால நானும் ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டா, நீங்க ஆல்ரெடி என்ன தேடி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற இடம் வந்துட்டு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெலினா கிட்ட இருந்தா கேட்டு தெரிஞ்சிருந்திருப்பான். அதான் சொல்றான். அந்த டெமானிக் ஹியூமன்ஸும் இப்ப அந்த யுன்சாக் இருக்காங்கல்ல, அங்க மனுஷன் கேம்ப் இருக்கு, அங்க வந்துட்டு அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. அவனும் ஆம்புஷ் சீக்கிரம் எல்லாமே டிஃபென்ஸ் பொசிஷனுக்கு போங்க அப்படிங்கிறப்ப இன்னும் சில ஹியூமன்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ண வராங்க. டேமிட் இந்த சைடுல இருந்து அட்டாக் பண்ண வராங்க, வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்ல ஹரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இன்னொரு சைடு வந்தவங்க இருந்துட்டு ஸ்வாடை எடுத்து அவங்களோட சேக்ரெட் பிளெஸிங் அப்படிங்கிற டிவைன் பவரை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி விடுறாங்க. அதனால இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே 20% டிவைன் பவர் கிடைச்சிருக்கும். சோ டிவைன் பவர்னாலே நம்ம தெரேசா தான். சோ ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற மனுஷங்களை பாதுகாக்க இவங்களை வர சொல்லியிருக்கான் போல. தெரேசா இருந்துட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், எல்லாரும் பொசிஷனுக்கு போங்க அப்படிங்கிறப்ப அந்த யூன்சாக் இருந்துட்டு சயின்டிஸ்ட் தெரேசா, அதுக்கப்புறம் டேமின் இயான்வா நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறப்ப அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் எல்லாம் ஒருத்தங்களை விடாம கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் இருந்துட்டு ஸ்வாடை வெளியே எடுக்கிறான், டக்குன்னு உள்ள வச்சாரான். ஆனா அதுலயே அந்த இடத்துல பயங்கரமான சூறாவளி எல்லாம் உருவாகிற மாதிரி இருக்கு. அது யாருன்னா நம்ம யூசங் தான். அவன் இருந்துட்டு இந்த மாதிரி டிராஷ் எல்லாம் கொல்றதுக்கு இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதே ஒரு ஷேமான விஷயம் தான் அப்படிங்கிறப்ப அங்க கேட்கிற சத்தத்தெல்லாம் கேட்டு இந்த வேம்பயர்ஸ் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ இருந்துட்டு உங்களுக்காக நான் சில விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், அவ்வளவுதான், எப்படி நான் பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம டேமின் இருந்துட்டு அவனோட மெஷின் மோனார்க் அப்படிங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி நிறைய டேங்க் மாதிரியான விஷயங்களா வந்துட்டு அதுல இருந்து நிறைய மிசைல்ஸ் வந்துட்டு வச்சு அங்க இருக்கிற டெமானிக் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டேமினோட அந்த ட்ரோன்ஸ் பறந்துட்டு இருக்கும். அது மேல எல்லாமே இயான் வந்துட்டு தாண்டி தாண்டி போயிட்டு மானா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் விண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணி அங்க இருக்கிற டெமானிக் ஹியூமன்ஸை வெறும் காலே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கா. அப்ப டெமானிக் ஹியூமன்ஸ்ல ஒருத்தர் வந்துட்டு தெரேசா இருந்துட்டு எல்லாத்துக்குமே டிவைன் பவர் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கா. நம்ம இன்னும் டிவைன் பவருக்கு எதிரா அவ்வளவு நல்லா சண்டை போட மாட்டோம். அதனால சார் லான்ஸ்லாட் நம்ம இங்கிருந்து திரும்பி போயிட்டு ரீப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற சோ ஹீரோ பிளான் பண்ண மாதிரி இங்க மனுஷங்களை வந்துட்டு காப்பாத்தியாச்சு. சோ இந்த மாதிரி அங்க டிவைன் பவர்லாம் அட்டாக் பண்றத பார்த்து அந்த ஒஃபீலியா இருந்துட்டு இந்த டிஸ்கஸ்டிங்கான ஃபீலிங் டிவைன் பவரா அதை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு பர்ஷன் அப்படின்னு கூப்பிட அவனு வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆகுது ஒஃபீலியா அப்படின்னு சொல்லிட்டு பிளட் புல் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை ரத்த ஒரு பந்துக்குள்ள வந்துட்டு புடிச்சு வச்சிடறாங்க. ஒஃபீலியா இருந்துட்டு அந்த டிவைன் பவர் இருந்துட்டு நம்ம கணக்கு போடாத ஒரு வேரியபிள் அப்படிங்கிறப்ப பர்ஷன் வந்துட்டு கரெக்டா சொன்ன நம்ம இங்க இருந்து ரிட்ரீட் ஆயிட்டு நம்மளோட பிளானை வந்துட்டு மொத்தமா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட எலிமெண்ட் ஆஃப் ஃபயர் வச்சு அந்த ரத்தத்தையுமே எரிச்சிட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் எம்மல வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. கேங் ஜின்யூக் என்னோட கையில தான் உன்னை நான் கொல்லுவேன் அப்படின்னு பாதி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டு அங்க அவனோட டே லைட் ஸ்கில்ல இருந்துட்டு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். என்னமோ சொல்ல வந்த உன்னோட சென்டென்ஸை பினிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ஜ் பண்ண டே லைட் ஸ்கில்ல இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் இடமே இருந்துட்டு காணாம போயிருச்சு. ஹீரோ அதை பார்த்துட்டு என்னது நான் அவங்க ரெண்டு பேத்தையுமே கொன்னுட்டானா அப்படின்னு கேட்கிறப்ப ரெண்டாவது டெத் பிளாக் சென்டென்ஸ் வந்துட்டு சொல்லிட்டான். இதை வந்து நான் தேடி பாக்குறப்ப என்ன அப்படின்னா இப்ப நிறைய அனிமையில பாத்திருப்பீங்க ஒரு வழியா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றப்ப வில்லன் வந்துட்டு போட்டு தள்ளிடுவான். இல்லைன்னா நான் இதை முடிச்சுட்டு எங்க வீட்டுல உள்ளவங்க போய் மீட் பண்ணுவேன்னு சொல்றப்ப அவன் வந்துட்டு செத்து போயிடுவான். இந்த மாதிரி சாகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவா சொல்ற வார்த்தைகளை தான் டெத் பிளாக் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அந்த ஒரு காடு கிட்ட வந்துட்டு ஹீரோ அந்த மாதிரி பேசி இருந்திருப்பான். இப்ப ரெண்டாவது சென்டென்ஸ் சொல்லிட்டான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்றப்ப பெனால்ட்டியா ஒரு ஸ்கில் வந்துட்டு லாக் ஆயிரும். ஹீரோக்கு இப்ப லாக் ஆகிக்கிற ஸ்கில் வந்துட்டு எலிமெண்ட் ஆஃப் ஃபயர். ஹீரோ வந்துட்டு இந்த டெத் பிளாக் சென்டென்ஸ் இப்பயும் ஒர்க் ஆயிடுச்சு தான் பட் எலிமெண்ட் ஆஃப் ஃபயர் ஏன் லாக் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப மறுபடியும் ஆலிஸ் இருக்கிற அந்த பிரஹாம் ரிங் இருந்துட்டு வைப்ரேட் ஆகிறப்ப ஹீரோ வந்துட்டு காம் டவுன் ஆலிஸ் இன்னும் சரியான நேரம் வரல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த டாங்கான் கில்டோட கேம்ப் இருந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு பட் அவங்க சர்வைவ் ஆயிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க ரொம்ப நன்றி நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா நாங்க சர்வைவ் ஆயிருக்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க எல்லாருமே நல்லா இருக்கிறதே எனக்கு போதும் அப்படிங்கிறப்ப அந்த யுன்சக் இருந்துட்டு அமைதியா அந்த கேம்புக்கான டேமேஜே பார்த்துட்டு இருக்கிறப்ப தெரேசா இருந்துட்டு கேப்டன் ஜாங் யுன்சக் டேமேஜ் வந்துட்டு ரொம்ப பேட் தான் பட் டெமானிக் ஹியூமன்ஸ் இருந்துட்டு மறுபடியும் கண்டிப்பா நம்மள வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதனால எதுக்கு நம்ம இந்த டவருக்கு வெளியே வந்துட்டு போயிடக்கூடாது மிஸ்டர் ஜின்யூக்கும் நானும் இந்த இடத்துக்கு வந்துட்டு டிஃபென்ஸா இருக்கமே அப்படிங்கிறப்ப யுன்செக் இருந்துட்டு இது கேங் ஜின்யூக்கா ஓ மறுபடியும் இது அவனோட வேலை தானா அப்படிங்கிறப்பதான் ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். எல்லாரும் மிஸ்டர் கிங்ஜி இங்க வாங்க அப்படின்ட்டு போறப்ப ஹீரோன்ட்டு உங்களை ரொம்ப சடனா கூப்பிட்டால இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப எப்பவுமே இப்படிதானே எங்க இருந்தா எங்களை கூப்பிடுவீங்க இட்ஸ் ஃபைன் நாங்களும் இந்த இடத்துல கொஞ்சம் ஐட்டம் எடுக்கணும்னு நினைச்சோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து யூஸங்க பார்த்துட்டு இவனை இங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு டெமானிக் ஹியூமன்ஸை எப்படியோ நாங்க மேனேஜ் பண்ணி பிளாக் பண்ணிட்டோம் பட் இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருக்காங்கன்னு தெரியாம நம்மளால கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்க முடியாது. ஒரு பெரிய கில்ட வந்துட்டு இந்த டெமானிக் ஹியூமன்ஸ் ஆம்புஷ் பண்ணிருக்காங்களா என்ன நடக்குது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அது ஒண்ணும் இல்ல டெமானிக் ஹியூமன்ஸ் இருந்துட்டு ஹை ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற ஹை வேம்பயர்ஸ் கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த 7th ஃப்ளோர் தந்திரால தான் ஏதோ ஒரு பிளானை வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனிமிக்கு தேவைப்படுறது வந்துட்டு ஒரு அவுட் பிரேக் அதாவது இந்த டவரை விட்டு அவங்க வெளியே போறது. ஐஸ் ட்ரோல்ஸ் எல்லாமே இங்க இருக்கிற குளிரை வந்துட்டு நல்லாவே தாங்கும் இருந்தாலும் அந்த ஃபீனிக்ஸ் ஃபெதர் இருக்கிற லொகேஷனை பாதுகாத்துட்டு இருக்குங்க. என்னதான் அந்த ஃபீனிக்ஸ் ஃபெதர் குளிரை தாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பொருளா இருந்தாலும் அதை வேற ஒரு பொருளுக்குள்ள கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு போர்ட்டலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப யூஸ்ங்கிறது இதுக்கும் இங்க இருந்து வெளியே அவங்க தப்பிச்சு போறதுக்கும் என்ன சம்பந்தம் கேங் ஜின்யூ இது வந்துட்டு கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டாங்வான் கில்டோட மெம்பர்ஸ் வந்துட்டு கிட்னாப் பண்ணப்படுறாங்க. அதுவும் ரொம்பவே அதிகமான பேரு. சோ மனுஷங்களை அந்த ஃபெதரோட கம்பைன் பண்ணி தான் இந்த டவரை விட்டு வெளியே போறதுக்கு அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு நோ அமெஸ்டர்டம்ல நடந்த மாதிரியே ஒரு பெரிய அவுட் பிரேக் நடக்க போதா அப்படிங்கிறப்ப யூசர் இருந்துட்டு கவலைப்படாத அது நடக்காது ஏன்னா இவன் இது எல்லாமே சொல்றான்னா கண்டிப்பா ஒரு பிளான் வச்சிருப்பான் அந்த பிளானை சொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கே எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கே அதனால தெரியுதோ அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் அந்த பர்சனும் ஒஃபீலியாவும் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க
அங்க இருக்கிற ஒரு வேம்பையர் வந்துட்டு பெர்ஷன் ஒஃபீலியா அந்த ஹியூமன் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்ட பிரேவ கூட உங்களால கொண்டு வர முடியலையா? எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்குது. இப்படியே போனா நீங்க எஸ்கேப் ஆனவள எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அப்படிங்கிறப்ப பெர்ஷன் வந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்க. உண்மையாலுமே அங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வேரியபிள் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப ஒஃபீலியா வந்துட்டு அந்த ஹியூமன் கேங் ஜின்யூ அவங்கள பார்த்தோன்னா சர்ப்ரைஸ் ஆகவே இல்ல. அவன் காமா ரெஸ்பாண்ட் பண்ணி அவனோட ஸ்கில் எல்லாத்தையுமே எங்களுக்கு எதிராக எஃபெக்டிவா யூஸ் பண்ணான். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியும். அது வந்து லைட்டா தான் தெரிஞ்சு. பட் பெர்ஷன் கூட அவன் ஃபைட் பண்றப்ப ஆலிஸ் வான் அட்டாக்ஷியோட எனர்ஜியை நான் லைட்டா ஃபீல் பண்ணேன். அப்படிங்கிறப்ப அந்த லீடர் வேம்பயர் வந்து உண்மையாவா அப்படின்னா நம்ம நினைச்சதை விட அவளை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.